அந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அது மேலோட்டமாக சொல்லிட்டு இருந்தால் கூட நான் அந்த விஷயத்தை ஆழமாக பார்த்தேன். அந்த இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி என்னென்னா, ஒரு வேலைக்கு சேர்ந்தோடனே உடனே இந்த சமூகம் பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு வீடு லோன் போட்டு வாங்கிடுறோம், கார் லோன் போட்டு வாங்கிடுறோம். அந்த இஎம்ஐயை அடைப்பதற்குள்ளே நம்ம வாழ்க்கையே ஓடி ஆடி அடங்கிடுது. அப்பாவை வந்து ஒரு மரியாதைக்குரிய நபராக தான் வச்சுருப்போம். இந்த படத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா வந்து மரத்து மேலே ஏணியில் ஏறினோடனே அப்பா ஏணியை பிடிங்கிட்டு போயிறாரு. அப்பாவை கொடூரமாக பார்க்கக்கூடிய ஒரு நபராக ஒரு சில காட்சிகளில் தவறான காட்சிகள் வாங்குற மாதிரி கூட தான் இருக்குது. கதையை வந்து பாட்டாவே சொல்கிறது, அது வந்து ஒரு நாடக பாணி தான். அது முந்தின நாடகங்களில் வில்லுப்பாட்டுலாம் அப்படின்னா கதையோட பாட்டு சொல்லுவாங்களே, அந்த ஒரு பேட்டர்னை ஒரு புதுசாக இருக்கட்டுமே ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து எவ்வளோ அளவுக்கு ரீச் ஆகிருக்குங்கிறது சில நேரங்களில் அதுவே கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்குது. அதே கொஞ்சம் எரிச்சலை தர்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு கிராமத்தில் ஒரு டீ கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த குழந்தை எப்படி இருக்குது, கிராமத்தில் வாழக்கூடிய குழந்தை எப்படி இருக்குது, சிட்டியில் ஒரு ரொம்ப லக்ஸூரியாக வாழக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு வாழக்கூடிய ஒரு வீட்டில் வாழ்க்கை குழந்தையும் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது. ஆனால் எந்த குழந்தைகளாக இருந்தாலும் அதுகளுக்கு உண்டான உலகம் அது அவ்வளோதான். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? பறந்து போ படம் பார்த்துருப்பீங்க. டைரக்டர் ராம் சார் வந்து மனித உணர்வுகளை மையமாக வச்சு தான் படம் பண்ணுவார். அந்த வகையில் இந்த படம் எப்படி சார்? இல்லை, படம் வந்து இப்போ ஒரு முக்கியமான சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை தான். இன்றைக்கி அவசரமாக போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குழந்தைகளுக்கான ஒரு உலகம் இருக்குது, அவங்களுக்கான டைம் நம்ம வந்து செலவிடுறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அது இந்த மாதிரி சிட்டி லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போயிட்டாங்கன்னா குழந்தைய உள்ளே வச்சு பூட்டிட்டு வேலைக்கு போகிற கலாச்சாரம்னா இன்றைக்கி பெரும்பாலும் இருக்குது. அதெல்லாம் அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அந்த குழந்தையினுடைய உணர்வு எப்படி இருக்குது, அந்த குழந்தை பேசுறது கூட ஆள் இல்லாமல் எப்படி தவிக்குது, பீஸா டெலிவரி வர்ற ஒருத்தர்கிட்ட கேட்குற அந்த குழந்தை கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போங்க, உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி அந்த நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அதை வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கதை, இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விஷயம். அப்புறம் அந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அது மேலோட்டமாக சொல்லிட்டு இருந்தால் கூட நான் அந்த விஷயத்தை ஆழமாக பார்க்குறேன். அந்த இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி என்னென்னா, ஒரு வேலைக்கு சேர்ந்தோடனே உடனே இந்த சமூகம் பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு வீடு லோன் போட்டு வாங்கிடுறோம், கார் லோன் போட்டு வாங்கிடுறோம். அந்த இஎம்ஐயை அடைப்பதற்குள்ளே நம்ம வாழ்க்கையே ஓடி ஆடி அடங்கிடுது. 30 வருஷம் போட்டு வீடு, 30 வருஷம் போட்டு காரு அப்படின்னு வாங்கிட்டு அதை அடைப்பதற்காக, அந்த கடன் அடைப்பதற்காகவே நம்ம வாழ்க்கையை முழுவதுமாக ஓடிட்டே இருக்கிறோம். நமக்கான ஒரு வாழ்க்கை, நம்ம குடும்பத்துக்கான வாழ்க்கை, நம்ம குழந்தைகளுக்கான வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாது. அதையெல்லாம் அந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ரெண்டாவது, ஒரு முக்கியமான ஒரு கதை, சொல்லப்பட வேண்டிய கதை தான். வேறு ஒரு ஜானரில் ஒரு படம் பண்ணியிருக்கிறார். இது வரைக்கும் அவர் பார்த்த ஒரு சீரியஸான டைரக்டர் ராம் வந்து இந்த பறந்து போ அப்படிங்கிற வேறு ஒரு தளத்தில் பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது, இந்த குழந்தைகளை வச்சு வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம், அதை ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அந்த பையன் ரொம்ப குழந்தையை நடிச்சிருக்கக்கூடிய அந்த பையன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அது மாதிரி கதாநாயகமாக நடிச்சிருக்கக்கூடிய அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மிர்ச்சி சிவா வந்து ஒரு 7-8 வயசு பையனுக்கு அப்பாவாக நடிச்சிருக்கிறாரு. அவருக்கும் இது புதிய களம், அவரும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. திரைக்கதையில் தான் கொஞ்சம் நம்ம வந்து இது எல்லாருக்கும் போய் இந்த திரைக்கதை கனெக்ட் ஆகுமா, ஒரு பணக்கார அப்பார்ட்மெண்ட்டில் வாழக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க. இது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், ஒரு மிடில் கிளாஸ் கிராமமாக இருக்கக்கூடிய இடங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதை வந்து ஏற்றுக்குருவாங்களா, அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகுமா, ஏற்றுக்குருவாங்கிறத காட்டில் அது கனெக்ட் ஆகுமா, அந்த உணர்வுகள் அவங்களுக்கு கனெக்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, இந்த அப்பா பையன் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பெரும்பாலும் நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் அம்மாவை சார்ந்து தான் இருப்பாங்க. அப்பா வேலைக்கு போவார், ஃபீஸ் கட்டுவார், சம்பாரித்து கொடுப்பாரு, நம்ம எதாவது தேவைகளே போகாமல் அம்மாட்ட தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அப்பாவை வந்து ஒரு மரியாதைக்குரிய நபராக தான் வச்சுருப்போம். அது இந்த படத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா வந்து மரத்து மேலே ஏணியில் ஏறினோடனே அப்பா ஏணியை பிடிங்கிட்டு போயிறாரு. அப்பாவை கொடூரமாக பார்க்கக்கூடிய ஒரு நபராக ஒரு சில காட்சிகளில் தவறான காட்சிகள் வாங்குற மாதிரி கூட தான் இருக்குது. அப்போ திரைக்கதையில் ஒன்றும் கொஞ்சம் கவனம் எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் பெரிய பேசப்படக்கூடிய படமாக மாறி இருக்கும். மிர்ச்சி சிவா அவர்களை வந்து நம்ம ஒரு காமெடி ஃப்ரேமில் தான் பார்த்துருப்போம். அந்த வகையில் இந்த படம் அவருக்கு எப்படி இருக்குது, ஒரு கொடூரமான அப்பான்ற மாதிரிலாம் காட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஃப்ரேம் எப்படி இருக்கு? இல்லை, கொடூரமான அப்பா இல்லை, பையனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தியாகம் செய்யக்கூடிய அந்த பையனுக்காக சில ஒரு காலகட்டங்களில் விலகி போகிறாரு. ரெண்டாவது, ஒரு பயணம் போகிறாங்க, அந்த பையனும் அப்பாவும் ரோட் ட்ரிப் அப்படின்னு ஒரு விஷயம் போகிறாங்க. அங்கே சந்திக்கக்கூடிய மனிதர்களுடைய ஒவ்வொரு மனிதர்களையும் சந்திக்கும் போது ஒரு மாற்றம் ஏற்படுது இல்லையா, அதை நல்லா ரொம்ப ரொம்ப ஒரு பேலன்ஸ்டிங்காக காமிச்சிருக்காங்க.
கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் கடைசியில் ஒரு 15 நிமிஷம் மலை மேலே ஏறுறது இறங்குறது ஓடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். திரைக்கதையில் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இதாக இருக்கும். மற்றபடி எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சிவாவுக்கு இது ஒரு புதிய களம், ராமுக்கு ஒரு புதிய களம், எல்லாருக்குமே ஒரு புதிய களம் தான். நல்லா ஓரளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. திரைக்கதை விஷயத்தில் ஒரு இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த படம் வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு கதை தான், பேச வேண்டிய ஒரு படம் தான், சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை தான். ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கலாம். பயணம்னு சொல்லும்போது ஏதாச்சும் படத்தை ரெஃபரன்ஸ் பண்ண மாதிரி இருக்கா? நிறைய படங்கள் நமக்கு நிறைய ஆங்கில படங்கள், நிறைய தமிழ் படங்கள், நிறைய பயணங்கள் சம்மந்தப்பட்ட படங்கள் இருக்குது. பயணங்கள் சொல்லுவாங்க, ஒரு 10 புத்தகம் படிப்பதற்கு ஒரு பயணம் சமம் அப்படிம்பாங்க. பயணம்ங்கிறது ஒவ்வொரு வித்தியாசமான மனிதர்களை சந்திக்கிறோம், அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பார்க்குறோம், நமக்கே புது புது அனுபவங்கள் தோணும். இப்போ நீங்கள் ரயில் பயணங்களில் தான் நிறைய மனிதர்கள், வித்தியாசமான மனிதர்களை பார்க்க முடியும். வித்தியாசமான மனிதர்களை பார்க்கலாம், அவருடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம். இப்போ லாங் ஜேர்னி பண்ணக்கூடிய ட்ரெயின்லாம் போனீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணி முடிச்சு வரப்போ நீங்கள் வேறு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷான ஒரு அனுபவம் கிடைக்கும், ஒரு பல புத்தகங்களை படித்த அனுபவம் கிடைக்கும். ஒன்று புத்தகம் பயணிங்க, இல்லாட்டி பயணம் போங்க அப்படிம்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படத்தில் ஒரு பயணம் இருக்கும், ஒரு ரோட் ட்ரிப்னு ஒரு பயணம் இருக்கும். அந்த பயணத்தில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், ஒரு பணக்கார வீட்டு பையன் பொண்ணு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், ஒரு கிராமத்தில் ஒரு டீ கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த குழந்தை எப்படி இருக்குது, கிராமத்தில் வாழக்கூடிய குழந்தை எப்படி இருக்குது, சிட்டியில் ஒரு ரொம்ப லக்ஸூரியாக வாழக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு வாழக்கூடிய ஒரு வீட்டில் வாழ்க்கை குழந்தையும் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது. ஆனால் எந்த குழந்தைகளாக இருந்தாலும் அதுகளுக்கு உண்டான உலகம் அது அவ்வளோதான். அந்த உலகத்துக்குள்ளே வந்து அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த விளையாட்டு அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு பெருசாக தெரியும். அதில் 3 வேரியேஷன் காட்டிருப்பாங்க. அந்த ராமுடைய சிவாவுடைய பையன் நடிக்கக்கூடிய ஒரு பையனுடைய கேரக்டர், அப்புறம் அந்த கிராமத்தில் டீ கடை வச்சுருக்கக்கூடிய ஒரு பையன், இன்னும் பணக்கார வீட்டு ஒரு பொண்ணு, சின்ன குழந்தை. அந்த 3 பேருடைய கதைக்கு 3 பேருடைய ஆசைகள் ஒரே தான் இருக்கும், ஒரே மாதிரியாக தான் இருக்கிறோம். ஆனால் அவங்க வாழ்கிற சூழ்நிலை தான் வேறு வேறு மாதிரி இருக்கும். அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுத்துருக்கலாம். படம் வந்து 2.5 மணி நேரம் இருந்தாலும் பாட்டுக்கே அதில் 1.5 மணி நேரத்தை தள்ளிட்டாங்க படத்துலன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, ரீரெக்கார்டிங்கில் ஒரு புதிய விஷயமா ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஜிங்கிள்னு சொல்லுவாங்க. அந்த ஜிங்கிள் டைப்பில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காங்க. அதாவது கதையை வந்து பாட்டாகவே சொல்கிறது. அது வந்து ஒரு நாடக பாணி தான். அது முந்தின நாடகங்களில் வில்லு பாட்டுலாம் அப்படின்னா கதையோட பாட்டு சொல்லுவாங்களே, அந்த ஒரு பேட்டர்னை ஒரு புதுசாக இருக்கட்டுமே ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து எவ்வளோ ரீச் ஆகிருக்குங்கிறது சில நேரங்களில் அதுவே கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்குது. அதே கொஞ்சம் எரிச்சலை தர்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். எதுக்கு எடுத்தாலுமே ஒரு கதை சொல்கிறதே பாட்டாகவே சொல்லிட்டு இருந்தோம்னா அது வேறு மாதிரி போயிடும் இல்லையா? சினிமாவுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, சினிமாவுக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுட்டு வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ட்ரை பண்ணியிருக்காரு வேறு மாதிரி புதுசாக பண்ணணும்னு. அது பெருசாக வந்து சில நேரங்கள் அது கொஞ்சம் எரிச்சலை தான் கொடுக்குது. இதை பார்த்தா டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து சிம்பிளாக எடுத்தாலும் ஹிட்டு கொடுத்த மாதிரி அதே போல தான் இதுவும் ட்ரை பண்ணியிருக்காரு. அதை பார்த்து தான் இதை ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அது வேறு ஜானர் படம், இது வேறு ஜானர் படம். டூரிஸ்ட் ஃபேமிலியில் உங்களுக்கு அது படம் முழுக்கவே ஒரு வலி மிகுந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப கலகலப்பாக சொல்லியிருப்பாங்க. சீன் பை சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிராகதவாணியாக அப்படி பெட்டியோடு வந்து கடற்கரையில் இறங்கி நிற்கிற அந்த தருணத்தில் ஒருத்தர் காமெடி பண்ணுவான். அதெல்லாம் யோசிக்கவே முடியாத விஷயம். அதெல்லாம் வந்து இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் கம்பேரே பண்ண முடியாது. இது வேறு, இது ரொம்ப ஒரு ஆரம்பத்துலேருந்தே ஒரு சீரியஸாகவே போயிட்டு இருக்க கதை தான். இதுக்கும் வித்தியாசம். இப்போ வேறு ஜானர் படம். இது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ், ஃப்ளாட்டில் வாழக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் நடக்கக்கூடிய, அதுவும் எல்லாருக்கும் நடக்காது, ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு நடக்கக்கூடிய படம். அந்த ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். தமிழ் சினிமாவுக்கு இந்த ஆங்கிள் செட் ஆயிடுச்சா? அவங்க பாட்டு மாதிரியே சொல்கிற கதை வந்து செட் ஆயிடுச்சு. இல்லை, இது வந்து செட் ஆச்சுன்னா அதை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அது ஒரு இடத்துல 2 இடத்துல பயன்படுத்தியிருக்கலாம். அதிகமாக போனதுனால அது கொஞ்சம் அது எரிச்சலாக இருக்குது, அவ்வளோதான். படத்தில் அஞ்சலி மேமும் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெரிய ரோல்லாம் கொடுப்பாங்க, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஃபேமஸான ஆளுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கதையில் வந்து ஷார்ட்டாகவே முடிச்சிட்டாங்க அவங்களோட கதைன்னு சொல்லி. இல்லை, அஞ்சலி கேரக்டரே படத்தில் ஒரு கமர்ஷியலுக்காக தான் வச்சுருக்குறாங்க. அந்த கேரக்டரை வந்து அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பே 3வது படிக்கிறப்ப போன பையன் 35 வயசில் திரும்பி வர்றானோ முதல்ல அது ஞாபகமே இருக்காது. அதனால வந்து 3வது படிக்கிறப்ப சூரியகாந்தி பூ எடுத்து வரேன்ட்டு போயிட்டு இப்போ 35 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம கூட படித்த பையனவே ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தா உருவம்லாம் மாறி போகுது. உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, தூரத்துலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க நீதான் அப்படின்னு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்பும்படியாக இல்லை. வேறு அஞ்சலி கேரக்டரை பொறுத்தவரை ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் இருக்கட்டும் படத்தில் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு ட்ராக், ஒரு காதல்,
முன்னாடி இருந்துச்சு, ஒரு க்ரஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டச் பண்ணி ஒரு 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 கமர்ஷியலுக்காக வைக்கப்பட்ட ஒரு காட்சியாக தான் இருந்தது அஞ்சலியை. பட் அவங்க கொடுத்த கேரக்டரை சிறப்பாக தான் பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினா பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி கேரக்டர் அவங்க சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன? ராம் தான் அவரை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணார். ராமே பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு, என் படத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சீனா கூட வந்து அந்த இது பார்க்காம நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க அஞ்சலி அப்படின்றாங்க. அது ராம் அவர்கள் மீது அவங்க வச்சிருக்க மரியாதை.